History is God's story, friends. அதாவது வரலாறு என்பது நம்மை படைத்த இறைவனின் ஒரு நீண்ட தொடர்கதை. அதில் மனுவின் வெள்ளத்திற்கு பின் வந்த நாட்களில் இந்தியாவிற்கு நேர்ந்த விஷயங்கள் வருந்தத்தக்கவை. அந்த காலத்தில் இந்தியா வெள்ளையர்களின் பூமியாக இருந்தது. அவர்கள்தான் அழகாக தோற்றமளிக்கும் ஆரியர்கள் நண்பர்களே. அவர்கள் நோவா என்ற மனுவின் தெய்வத்தை நாராயணர் என்ற பெயர் கொண்டு வணங்கினர். அதாவது சிருஷ்டிப்பின் நீரில் அமர்ந்திருப்பவர் கர்த்தர் அந்த நாராயணர். அவருக்கும் விஷ்ணுவுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் இங்கே நாம் விஷ்ணுவிற்கு முந்தைய காலகட்டத்தை பற்றி பேசுகிறோம். அந்த காலத்தில் ஆப்பிரிக்கா குஷின் நிலமாக இருந்தது. அதனால்தான் இந்தியர்கள் அதை குஷ்வத்வீப் என்று அழைத்தனர். இந்தியாவில் காமதேவன் என்று அழைக்கப்படும் காமின் மகன்தான் குஷ் என்று பைபிள் கூறுகிறது. இந்த குஷ் மற்றும் அவரது மக்கள் இந்தியாவை ஆக்கிரமித்தனர். இப்போ குஷ் நாராயணராகிய யெகோவா தெய்வத்தை வெறுத்தார். ஆனால் அதற்காக நாம் குஷை குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் குஷின் தந்தை காம் என்ற காமதேவன் தான் தனது தந்தை நோவாவையும் அவருடைய கடவுள் யெகோவாவையும் நிராகரித்திருந்தார். அதை நாம் பைபிளில் காணலாம். இப்படியாக இந்தியா வந்த குஷின் மக்கள் இந்தியாவில் யாவை வழிபாட்டை ஒழித்து அரசர்களை கடவுளாக வழிபடும் தங்கள் வழிபாட்டு முறையை இங்கே அமுல்படுத்தினர். இதற்கிடையில் இந்திய பூசாரி வர்க்கமும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்கள் ஆக்கிரமிப்பாளர்களுடன் முழுமையாக ஒத்துழைத்து தங்கள் புதிய நிலையுடன் பொருந்தக்கூடிய வகையில் வேதங்களை மாற்றி எழுதினர். எகிப்தை ஆண்டு வந்த இந்திரன் போன்ற தங்கள் ஆட்சியாளர்களை வேத கடவுள்களாக செருகினர். மேலும் அதே வேளையில் அவர்கள் நோவாவை ஒரு தன்மையற்ற திமிர் பிடித்த நபராகவும் சித்தரித்தனர். இப்போ குஷின் மக்களிடையே விஸ்வாமித்திரர் என்ற ஒரு மந்திரவாதி இருந்தார். இதற்கிடையே இந்தியாவின் மக்களிடையேயும் வசிஷ்டர் என்ற பெயர் கொண்ட ஒரு கடவுளின் தீர்க்கதரிசி இருந்தார். எனவே அவர்கள் இந்த மந்திரவாதி மற்றும் கடவுளின் தீர்க்கதரிசி ஆகிய இருவரையும் ஆன்மீக ஆலோசகர்கள் என்று அழைக்கத் தொடங்கினர். இதனால் சூனியம் செய்யும் மந்திரவாதியும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த கடவுளின் தீர்க்கதரிசியும் ஒன்று என்று சமமாக்கினர். இப்போ அவர்களின் கதையை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் திரிசங்கு என்று ஒரு அரசன் இருந்தான். அவன்தான் சத்தியவரதா, அதாவது மனு என்ற நோவா. மேலும் அவரது மகன் நீதியுள்ள அரசன் ஹரிச்சந்திரன், அதாவது அவரது மகன் பரத மகாராஜா என்று நாம் அழைக்கும் பைபிளின் சேம். இந்த திரிசங்கு என்ற நோவா மிகவும் திமிர் பிடித்தவர் என்பதால் அவர் தனது மனித உடலில் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினார். ஆகவே அவர் வசிஷ்டரை அணுகி தான் சொர்க்கம் செல்வதற்காக ஒரு பெரிய யாகம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினாராம். இங்கே ஒரு நிமிஷம் போருங்கள். யாகம் செய்வதன் மூலம் ஒருவர் மற்றொருவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப முடியும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? இருப்பினும் சிலை வழிபாட்டு மதங்கள் சந்தேகப்படாத மனித உள்ளங்களில் தவறான எண்ணங்களை விதைக்கும் ஒரு வழி இதுவாகும். இது போன்ற மற்றொரு பொய் என்னவென்றால், காட்டில் தனியே அமர்ந்து தியானம் செய்வதால் ஒருவருக்கு ஆன்மீக சக்தி வளருமாம். அதுக்கு பிறகு நாம் கிஃப்ட் கார்டெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுபோல ஒரு தீய ராட்சசனை கொன்றுவிடும் போது அந்த சக்தி காலியாகி விடுகிறது. பிறகு மீண்டும் அமர்ந்து தியானம் செய்தால் ஒருவேளை இந்திரன் அல்லது யாரோ ஒருவர் ஒரு நாள் தோன்றி மீண்டும் ஒரு முறை உங்கள் சக்தியை டாப் அப் செய்வார்களாம். சரி, இது எல்லாம் உண்மை என்றால் ஏன் இந்த நாட்களில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதில்லை? கற்றதனால் ஆய பயன் என்கொள், இதை யாரும் கேள்வி கேளாரெனில். இது புது குரல் நண்பர்களே. சரி, இப்போ நாம் நமது கதைக்கு வருவோம். திரிசங்குவை சொர்க்கத்திற்கு அனுப்ப வசிஷ்டர் மறுத்துவிட்டார்.
எனவே திருசங்கு மந்திரவாதி விஸ்வாமித்திரரை அணுகினார். விஸ்வாமித்திரர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்ததால் அவர் யாகம் செய்து திருசங்குவை தனது சொந்த உடலில் சொர்க்கத்திற்கு அனுப்பினார். சொர்க்கத்தில் இந்திரன் இருந்தார். அவர்தான் பைபிளில் மிஸ்ரேம் என்று அழைக்கப்படும் காமதேவனின் கடைசி மகன். இவர் காமதேவன் ரியா என்று கிரேக்கர்களால் அழைக்கப்படும் தனது சகோதரியான ரதி தேவியை மணந்ததன் மூலம் பிறந்தவர். கிரேக்க புராணங்களின் ஜியூஸும் இவர்தான். ஆக இந்த நபர் திருசங்குவை சுவர்க்கத்தில் நுழைய விடாமல் பூமி நோக்கி தள்ளினார். எனவே விஸ்வாமித்திரர் திருசங்குவுக்காக ஒரு சிறப்பு சுவர்க்கத்தை உருவாக்கி அங்கே அவரை வைத்தார். ஆனாலும் இங்கே ஒரு குழப்பம். அதனால் திருசங்கு எப்போதும் தலைகளாகத்தான் தொங்கிக் கொண்டிருப்பாராம். உண்மையை எப்படியெல்லாம் மறைக்கிறார்கள் பார்த்தீர்களா? இது எல்லாவற்றையும் தங்கள் ஆக்கிரமிப்பாளர்களான பண்டைய குஷின் மக்களுக்கு பயந்து மிகவும் நீதியுள்ள மனுவுக்கும் அவரின் மகன் மட்டுமல்லாமல் இந்தியாவின் நேர்மை தவறாத ஸ்தாபகருமான ஹரிச்சந்திரனுக்கும் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். சரி நண்பர்களே, எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.